ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் காமதேனு சிலை வீட்டில் வச்சா நல்லது, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதை வழிபடக்கூடிய முறைகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி காமதேனுவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லா நாட்களிலும் பார்த்திங்க அப்படின்னா பசுவை வலம் வருதல் அப்படிங்கிறது ஆத்ம ஞானத்தையும் சத்குருவையும் தருவதாகுங்க. பசு மடம் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குங்க. பசுவை வணங்குறதும் சரி, பேணி பராமரிப்பதும் சரி, சமய உலகில் தனி இடம் பெறுவனவாகுங்க. சமய உலகத்தில் பிரார்த்தனை செய்யும்போது இறுதியில் ஒரு வாழ்த்து பாடலை சொல்லுவாங்க. அது வாழ்க அந்தனர் வானவரா இன தொடங்கும் கூடிய பாடலாகுங்க. இது திருஞான சம்பந்தர் அருளிய தேவார பணுவல். பசு வாழ்ந்தால் சமயம் வாழும், நாடு வாழும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை. எங்கள் மம்மி காமதேனு சிலையை ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நாங்கள் நினச்சோம் ரொம்ப காசு அதிகமாக இருக்குமோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே 200 ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த சார்ஜிலருந்தே இருக்குது. ஸோ நீங்கள் அது நமக்கு பெருசாக வேணும் அப்படிங்கிறவங்க பெருசாக வாங்கிக்கோங்க. இல்லை நமக்கு குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா ஸ்மால் சைஸில் இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சால் நமக்கு தேவை அந்த கடவுளுடைய விக்கிரகத்துடைய அந்த இது மட்டும் இருந்தால் போதும். அதை நம்ம மனசளவில் நம்ம பெருசாக நினச்சி வழிபடலாம். அது சைஸு சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அது நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு வீட்டில் அந்த காமதேனுடைய சிலை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு இருக்கணும். ஒன்று அது ஃபோட்டோவாகவோ அல்லது சிலை வடிவத்துலேயோ நமக்கு இருக்கணும். மனசில் நினச்சி வழிபாடு செய்தாலும் அதை விட சிறப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு வீட்டில் இருந்து அதை கண்ணை முன்னாடி பார்த்து நம்ம அபிஷேகம் பண்ணி முறையாக வழிபடும் போது இன்னும் நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால தாங்க நமக்கு சிலை இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், வேற ஒன்றும் இல்லைங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். காமதேனுவில் எல்லா தெய்வங்களும் குடிக்கொண்டிருக்கிறதுனால காமதேனுவை வழிபடும் போது அனைத்து தெய்வங்களையும் ஒரு சேர வழங்கிய பெரும்பேரை நம்ம அடையிறோங்க. காமதேனுவுக்கு சுரபி, நந்தினி அப்படிங்கிற 2 பேர் உண்டுங்க. நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு சில பொருட்களை வச்சு வழிபாடு செய்யும்போது வீடு சுபிட்சமாக இருக்குங்க. நல்லது எல்லாம் நடக்குங்க. நீங்கள் நினச்சது எல்லாம் நிறைவேறும், கேட்டது எல்லாம் கிடைக்குங்க. காமதேனு சிலையை வாங்கி வைக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் படமாச்சும் வாங்கி அதை லேமினேஷன் பண்ணி உங்களுடைய பூஜை அறையில் வைங்க. தினமும் அந்த காமதேனு சிலைக்கு பாலபிஷேகம் செய்யுங்க. இந்த பசுமாட்டுடைய கொம்பு, நெற்றி, கால்கள், கன்று, அந்த கீழே குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த குட்டி கன்று குட்டிக்கு, அப்புறம் பசுமாட்டோடைய மடி, இது எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சு முறைப்படி மல்லிகைப்பூவை காமதேனுவுக்கு சமர்ப்பிக்கணுங்க. அதுக்கப்புறமா இந்த காமதேனுவை தொட்டு வணங்கி உங்களுடைய கோரிக்கைகளை வைக்கணும். நியாயமானதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் எல்லாம் உடனடியாக நடக்குங்க. செல்வ நிலை உயருங்க, பணவரவு அதிகமாக இருக்கும், பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மந்திரம் இந்த காமதேனுவை வழிபடும் போது எந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, ஓம் சுபகாயை வித்மகே காமதாத்ரியை ச தீமகி தன்னோ தேனு பிரஜோதயாத். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை என்னன்னு நீங்கள் பார்த்து அந்த மந்திரத்தை என்னங்கிறத தெளிவான உச்சரிப்போடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. சிலை மேலே கை வச்சு 54 தடவை இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லணும். இதை சொன்னதுக்கப்புறமா எல்லா நன்மைகளும் செல்வ வளங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. என்னங்க, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போன்று மற்றொரு நல்ல தகவல்களுடன் உங்களை மேலும் இது சம்பந்தமாக காமதேனுவை பற்றின விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நான் அடுத்தடுத்த வீடியோகளில் நான் சொல்கிறேன். இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள் குறித்த விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவரை பொறுத்திருங்கள். நம்ம வீடியோவை அப்பப்போ கேட்டுகிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வியூவர்ஸ் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். பாய் பாய். शुभकामायै विद्महे कामधात्रै च धीमहि तन्नो धेनु प्रचोदयात्, तन्नो धेनु प्रचोदयात्. शुभकामायै